ஹாய் ஹலோ வெல்கம் டு டைனி நாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு மேக்ஸி ஃப்ராக் தைக்கிறத பற்றி காமிக்க போகிறேன். அதுக்கு 2.5 மீட்டர்ஸ் பிச்வா டிசைன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸினா ஒரு பார்டர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்கர்ட் இருக்கும். இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறது நம்ம மேக்ஸின்னு சொல்கிறோம். ஒரு எத்னிக் டச் வரணுங்கிறதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ பாட்டம் ஹெம்மில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா ஹெம்மை ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக. நான் ஸ்கர்ட்டோட உயரம் எடுக்கிறது வந்து 33 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 33 இன்ச் போக மீதி மேலே எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருக்குது எனக்கு. பாருங்கள் 33 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 33 இன்ச்சஸ்க்கு மேலேயும் எனக்கு ஃபேப்ரிக் இருக்குது, அதை நான் அப்படியே விடுறேன். 33 இன்ச்சஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்கர்ட்டுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நான் இப்போது கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ மீதி மேலே இருக்க ஃபேப்ரிக்கை நான் வந்து பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம இப்போ பாடிஸ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். லைனிங்கில் தான் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதை வந்து ஃபோல்டில் போட்டுக்கோங்க. உயரம் வந்து 13 இன்ச்சு ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அகலம். அகலம் வந்து எனக்கு 32 இன்ச் வருது. இந்த ஃபேப்ரிக் 4 இருக்கிறதுனால நான் 8 இன்ச் மட்டும் இப்போ மார்க் பண்ண போகிறேன். அடுத்தது கழுத்து. கழுத்து வந்து 2.25 இன்ச்சு கழுத்து அகலம். ஷோல்டர் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்லைன் மார்க் பண்ணுறோம். அது வந்து நான் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். ரெண்டு இன்ச் அகலம். 1 இன்ச் எதுக்காக நம்ம மார்க் பண்ணோம்னா இது கழுத்து ஷேப் பண்ணுறதுக்காக. இதே போல் நம்ம ஆர்ம் ஹோல்லையும் 1 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சைடு ஷேப் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி அந்த சைடு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டம்லையும் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 பீஸ் இருக்கனால நான் ஒரு பீஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபோல்டில் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பீஸில் வந்து ஃப்ரண்ட் கழுத்து கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸில் நான் வந்து டிசைனர் நெக்லைன் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த டிசைனர் நெக்லைனுக்காக நம்ம இதை ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். அகலத்தை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்திங்கனாக்கா வந்து கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. அதே அகலம்தான் 2.25 இன்ச்சு. ஷேப் பண்ணிக்கிட்டு நான் இப்போது ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து வரைய போகிறேன். நெக்லைன் 3 இன்ச்சு அந்த ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து 4.5 இன்ச் 7.5 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 3 இன்ச் இந்த ரவுண்டும் 4.5 இன்ச் இந்த டைமண்ட் ஷேப்பில் நான் போட்டிருக்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுதான் என்னோடய பார்டர்ஸோட ஃபேப்ரிக். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாடு டிசைனை வந்து சென்டரில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாடு பிக்சருக்கு மேலே நான் வந்து ஏதோ ஒரு பீட் ஒர்க் அந்த மாதிரி ஒரு எம்பலிஷ்டு ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சென்டராக நான் பேஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த லைனிங் பீஸை வச்சு நான் வெட்டிக்க போகிறேன். ஸோ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த லைனிங்கை பேஸ் பண்ணியே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பார்க்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து ஃபோல்டில் தான் போட்டிருக்கோம். 10 இன்ச் ஃபோல்டில் இருக்கிறனால 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்லீவோட ரவுண்டை நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னாக்கா 20 இன்ச்சு. எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம மேலே பஃப் கை வைக்க போகிறதுனால அதுக்கு ப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். மேலேயும் சரி கீழேயும் சரி ப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம்.
ஸ்லீவோட உயரம் வந்து நம்ம 6 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ 6 இன்ச் எடுத்துட்டு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஷேப் பண்ண வேண்டிய இடம் வந்து ஒரு 4 1/2 இன்ச் கிட்ட இருந்து நீங்க ஷேப் குடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதேபோல இந்த ஷேப் போய் எண்ட் ஆகுற இடத்துல வந்து ஒரு 2 1/2 இன்ச் இறக்கம் குடுக்கணும் நம்ப. ஸோ, இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இங்க கீழ வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து நீங்க அத ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்லீவ மெயின் ஃபேப்ரிக் மேல போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ, உங்களுக்கு ஸ்லீவ் கிடைச்சிரும். ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 2 இன்ச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்க விட கம்மியா எடுத்துக்கலாம் உயரம். அப்புறம் நீங்க பாட்டம மடிக்கிறதுக்காக லைனிங்ல 2 இன்ச் கீழ மார்க் பண்ணிக்கோங்க. அது மடிச்சு அடிக்கிறதுக்காக. ஸோ, இப்ப நான் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கிற நெக் லைன மெயின் ஃபேப்ரிக் மேல போட்டிருக்கேன். ஸோ, நான் இப்ப அந்த நெக் லைன மட்டும் அட்டாச் பண்ண போறேன். அதேபோல இது வந்து என்னோட பேக் நெக் லைன். ஸோ, பேக் நெக் லைன்ல அந்த சென்டர்ல நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அது எதுக்குனாக்கா, நான் அங்க வந்து ஒரு லூப் வச்சு அந்த லூப்ல வந்து ஒரு லட்கன் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேப்ரிக் வந்து லைனிங்கோட இருக்கிற ஸ்கர்ட் ஃபேப்ரிக். ஸோ, எல்லா பீஸஸுமே நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் வந்து அதுதான் நெக் லைன வந்து அ லைனிங்கும், நெக் லைனையும் மெயின் நெக் லைனையும் அட்டாச் பண்ண போறேன். இதில பாருங்க பேக் நெக் லைன் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ, அட்டாச் பண்ணிட்டு அந்த அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல நீங்க சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் குடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்னோட ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட பேக் நெக் லைனும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். திருப்பி எடுத்துக்கிட்டேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்க நல்லா ஷார்ப்பா வந்து ஒரு ஷார்ப் டூல் வச்சு நீங்க அந்த எட்ஜஸ ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஆர்ம் ஹோலும் சைடும் அட்டாச் பண்ணாம இருக்கு. தனித்தனியா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்க நீங்க கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க என்னோட பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஷோல்டர்ஸ வந்து ஜாயின் பண்ணணும். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ 2 பக்கமும் நான் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது கைக்கு. கைக்கு வரும்போது நம்ப லைனிங்கையும், மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து ஒண்ணா அட்டாச் பண்ணி அதோட சென்டர் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இந்த சென்டர்ல குட்டி, குட்டி ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். அதேபோல கீழேயும் நம்ம ப்ளீட் எடுத்துக்கணும். நம்மளோட கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ, அந்த சுற்றளவை விட அதிகமா தான் நம்ம பஃப் ஸ்லீவ் எடுப்போம். ஸோ, நமக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அகலத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு கீழ வந்து என்ன குடுக்க போறேன்னா, ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பைண்டிங் குடுக்க போறேன். அதனோட சைஸும் இப்போ கீழ மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுல, வீடியோல. அடுத்தது ஸ்லீவ்ல வந்து குட்டி, குட்டி ப்ளீட்ஸ் புடிச்சு வச்சிருக்கேன். 2 பக்கமும் ப்ளீட்ஸ் இருக்கு. கீழ நான் வந்து பைண்டிங் பீஸையும் அட்டாச் பண்ணிட்டேன். பைண்டிங் பீஸ் அட்டாச் பண்ணது ரொம்ப ஈஸி. மேல வச்சு தச்சுட்டு, உள்ள திருப்பி மடிச்சு அடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ, இப்ப இதில சென்டர் மார்க் பண்ணிட்டு, இந்த கையோட சென்டர மார்க் பண்ணிக்கோங்க. இப்டி இப்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல மார்க் பண்ணிட்டு, அடுத்தது அத நீங்க இந்த மாரி இப்ப நான் வச்சு காமிச்சிருக்க மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டு, நான் சைட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது லைனிங் எடுத்திருக்கேன். பாருங்க லைனிங் நான் சொன்ன மாதிரி 2 இன்ச்சுக்கு கீழ பேஸ் ஹெம் ஃபோல்டு பண்ணி தச்சுட்டேன். அப்புறம் நீங்க வந்து லைனிங்க குட்டி குட்டியா வந்து ப்ளீட் புடிச்சு வச்சுக்கலாம்.
இப்போது இந்த பார்டர்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஸ்கர்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கர்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸ்கர்ட் இன்னும் லைனிங் அட்டாச் பண்ணாமல் இருக்குது. லைனிங் ஏற்கனவே குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் பிடிச்சி வச்சுருக்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ப்ளீட் வந்து இதுக்கும் நம்ம ப்ளீட் பிடிக்கணும், மெயின் ஃபேப்ரிக்குக்கும். ஸோ அது உங்ககிட்ட எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குதோ அந்த ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியான ப்ளீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லை வந்து அகலமான ப்ளீட் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் ஏற்கனவே ப்ளீட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பட்டுப்பாவாடை சட்டை வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் 2யும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். சைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஃபேப்ரிக்கை பார்டர்ஸையும் ஸ்கர்ட்டையும் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம் சைட்லேருந்து. நான் அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து அட்டாச் பண்ணி மேக்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த லக்கன் வீடியோ வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.